வணக்கம் அமெரிக்கா நேர்களே. குளிர்காலம் அப்படின்னாலே முக்கியமாக நம்ம குழந்தைங்களுக்கோட ஹெல்த். சில கேள்விகள் நம்ம இதை கேட்கலாமா, இந்த சாப்பாடை கொடுக்கலாமா, இந்த மாதிரி நமக்கு பல கேள்விகள் இருக்கும். அதெல்லாம் கேட்க முடியுமா அப்படிங்கிறது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு கூட தெரியாது. அதனால் நம்ம தமிழ் டாக்டர் பீடியட்ரிஷியன் டாக்டர் வாணி வெங்கடாச்சலம் கிட்ட இன்னைக்கு நம்மளோட எல்லா சந்தேகத்தையும் கேட்க போகிறோம். வணக்கம் வாணி. குழந்தைகளை பற்றி எப்படி பேசணும்னா, நம்ம குளிர்காலத்தில் என்னென்ன மாதிரியான ஹெல்த் பிரச்சனைகள் வருது? கண்டிப்பாக சளி நம்பர் 1, அப்புறம் காய்ச்சல், ஜுரம், உடம்பு வலி, கை கால் வலி, இது சேர்ந்து யூஸ்வலாக வருது. அண்ட் ஃப்ளூ கூட நிறைய வருது. இதுக்கு மேலே போனால் நிமோனியா, சைனசைட்டிஸ் அப்படின்னு பல ப்ராப்ளம்ஸ் இதுக்கு உண்டாருது. இயர் இன்ஃபெக்ஷன்ஸ். ஸோ ஃப்ளூ காய்ச்சலுக்கும் நார்மலாக நமக்கு வர்ற காய்ச்சலுக்கும் என்ன வித்தியாசம்? வின்டர் சீசனில் பல வைரஸஸ் உண்டு. நியூமோ வைரஸ், ஆர்எஸ்வி, அந்த ஃப்ளூ, இதெல்லாம் நிறைய வைரஸஸ். ஃப்ளூ அதில் ரொம்ப பெரும்பாலுமான வெரி ஸ்ட்ராங் வைரஸ் ஆனது. ஃப்ளூவோட வந்ததுன்னா ஜென்ரலி ஜுரம், நல்ல ஹை ஃபீவர், அதே மாதிரி சில்ஸ், உடம்பு குளிர்றது, தலைவலி, உடம்பு வலி, கை கால்லாம் நல்ல அடித்து போட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லுவாள். அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஜாயிண்ட் பெயின்ஸ் அண்ட் ஏக்ஸ் வரதும். பசங்க ரொம்ப அப்படியே சோர்ந்து போயிடுவாங்க, எனர்ஜியே இருக்காது, சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கூட இஷ்டப்பட மாட்டா. அதுலேருந்து டீஹைட்ரேஷன், அது ஒரு பெரிய ஒரு காம்ப்ளிகேஷன். இயர் இன்ஃபெக்ஷன்ஸ், நிமோனியா, அதே மாதிரி ப்ரீத்திங் ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் உண்டாக போகிறது ஃப்ளூனால். சாதாரண சளி ஜுரம் உங்களுக்கு ஒரு 3 நாள் சளி இருக்கும், 2 நாள் ஜுரம் இருக்கும். ஜென்ரலாக ஒரு 5 நாளுக்குள்ளே பசங்க they will start to improve. அண்ட் ஜுரம் கூட கொஞ்சம் வரும். இன் பிட்வீன் ஜுரம் நம்ம மருந்து கொடுப்போம். அந்த மருந்து கொடுத்த உடனே பசங்க பேக் டு விளாடுறதுக்கோ ஆடுறதுக்கோ பண்ணுவாங்க. ஃப்ளூ எது எப்படி டிஃப்ரெண்ட் நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுனா, என்ன ஜுரம் இருந்தால் இல்லைன்னா கூட பசங்க ரொம்ப சோர்ந்துருப்பாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கூட எனர்ஜியே இருக்காது. தட் இஸ் வெரி கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஃப்ளூ. எப்போ ஒரு சாதாரண சளிக்கு மிஞ்சின ஒரு டயர்ட்னஸ், மிஞ்சின ஒரு 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 ஃபீடிங், எதுலேயுமே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, சோர்ந்தே படுத்துட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி பார்த்தானா அது நம்மளுக்கு இட் ஷுட் கன்சர்ன், நம்மளுக்கு ஃப்ளூவாக இருக்குமோ அப்படின்றது ஒரு ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ அந்த ஃப்ளூ ஷாட் போடலாமா வேண்டாமா அப்படிங்கிறதே பல கேள்வியாக இருக்குது நிறைய பேரண்ட்ஸ்க்கு. எனக்கு கூட அப்படி ஒரு கேள்வி உண்டு. ஏன்னா அது ஏதாவது சைடு எஃபெக்ட் கொடுத்துருமோ என் குழந்தைக்கு, என்னது ஃப்ளூ ஷாட்னா என்ன அப்படின்னு எனக்கு முதல்ல தெரியணும் அப்படின்னு நான் நினைப்பேன் ஆஸ் அ பேரண்ட்டாக. அதை பற்றி சொல்கிறீங்களா? நிறைய பசங்களுக்கு இப்போல்லாம் நம்ம ஷார்ட்ஸ் போடுறோம். அந்த எனி அதர் ஷாட் மாதிரி ஃப்ளூ ஷாட்ன்றது ஃப்ளூ வராத ஒரு ப்ரீ வேக்சின். இதில் கொஞ்சம் ஃப்ளூ வைரஸை அவங்க ரிசர்ச்சர்ஸ் அதுலேருந்து ஃப்ளூ காஸ் பண்ணுற எபிலிட்டியை ரிமூவ் பண்ணிவிட்டு பாடியில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. நம்ம பாடி அது நிஜமாகவே ஃப்ளூ வந்திருக்குன்னு நினச்சிட்டு ஆன்டிபாடிஸ், நம்மளோட தடுப்பு சக்தியை நம்ம என்ஹான்ஸ் பண்ணுறோம், இன்க்ரீஸ் பண்ணுறோம். அதனால் கண்டிப்பாக ஃப்ளூ ஷாட்ன்றது கூடுமான மட்டும் ஃப்ளூ சீசனுக்கு அட்லீஸ்ட் ஒரு மாதம், நம்ம ஜென்ரலாக அந்த ஊருக்கு எப்போ ஃப்ளூ சீசன் பீக் ஆகுதோ அதுக்கு ஒரு மாதம் முன்னாடியானும் பசங்களுக்கு ஃப்ளூ ஷாட் கொடுக்கறது நல்லது. ஏன்னா அந்த தடுப்பு சக்தி ஃப்ளூ வரத்துக்கு முன்னாடி அவங்க ஆல்ரெடி இருந்தாங்கன்னா, அப்போது ஒரு காலம் அவங்களுக்கு பக்கத்தில் பசங்க இல்லைன்னா ஆஃபீஸில் கலீக்ஸுக்கு ஃப்ளூ வந்திருந்தனா நம்ம அதை நம்மளுக்கு எக்ஸ்போஜர் ஆனப்போ நம்ம பாடியில் ஆல்ரெடி அந்த இம்யூன் சிஸ்டம் இருக்கும். we will be able to fight it better. எல்லா ஷார்ட்ஸு மாதிரி இதில் கூட கொஞ்சம் சிறிது ஸ்லைடு எஃபெக்ட்ஸுன்றது உண்டு. எங்கே அவங்க இன்ஜெக்ஷன் போடுறாங்களோ கொஞ்சம் பசங்க வலிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் சின்ன ஒரு ஸ்வெல்லிங் அந்த மாதிரி இருக்கும். பட் யூஸ்வலி ஒரு 6 hours ஒரு ஓவர் நைட் மேக்ஸிமம் வரும். ரொம்ப ரேர், ஏதோ ரொம்ப 1 in 100,000 அந்த மாதிரி ரொம்ப ரேராக, ரொம்ப ஃப்ளூ மாதிரியே ஒரு ஜுரம், உடம்பு வலி, இந்த மாதிரி சளி அந்த மாதிரி சிவியராக வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. பட் இப்போ கொடுக்குற இந்த ஷார்ட் வெரைட்டியில் அது வராது. போன வருஷம் வரைக்கும் ஸ்ப்ரே வெரைட்டி கொடுத்துருந்தாங்க. நோஸில் ஒரு சின்ன ஒரு ட்ராப் மாதிரி, பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஷார்ட்ஸ் இல்லை. பட் ஆனால் அந்த ஸ்ப்ரே வெரைட்டியில் அது வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. பட் ஷார்ட் வெரைட்டியில் அது கூட வராது. அதனால இட் இஸ் சப்போஸ் டு பி மோர் சேஃப். கண்டிப்பாக ஃப்ளூ ஷாட்
போடுறதுனால இந்த சளி ஜுரத்தை விட மிஞ்சின மோர் இம்பார்ட்டண்ட்லி ஃப்ளூ நம்ம பேசியிருக்கோம். எப்படி வந்து காது இயர் இன்ஃபெக்ஷன், சைனசைட்டிஸ், நிமோனியா, லங் இன்ஃபெக்ஷன், ப்ரீத்திங் ப்ராப்ளம்ஸ், சம்டைம்ஸ் ஈவன் ஹாஸ்பிட்டல் ஐசியூவில் இருக்கிறபடி ஒரு நிலைமை கூட வந்திருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சீரியஸ் காம்ப்ளிகேஷன்ஸை கண்டிப்பாக தவிர்க்க முடியும் ஃப்ளூ ஷாட் போடுறதுனால. ஏன்னா பாடியில் நம்ம இம்யூன் சிஸ்டம் இஸ் ஆல்ரெடி ரெடி டு ஃபைட். நம்மளுக்கு ரியல் ஃப்ளூ வந்தான்னா நம்மளுக்கு அந்த ரெடினஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த மேஜர் காம்ப்ளிகேஷன்ஸை தவிர்க்கலாம். ஒரு சின்ன ஒரு அடிஷன் கூட சொல்ல விருப்பப்படுறேன். ஃப்ளூங்கிறது வந்து மெனி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் உண்டு அந்த வைரஸஸில். சிலது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானது, அதுலேருந்து தான் நம்மளுக்கு இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வருது. சிலது வந்து சாதாரண சளி ஜுரம் மட்டும்தான் வந்துட்டு காஸ் பண்ணுறது. கூடுமான மட்டும் அந்த ஃப்ளூ ஷாட்டில் அந்த சிவியர் இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணுற அந்த வைரஸஸ் தான் நம்ம டார்கெட் பண்ணுவோம். அதனால ஒரு சில பசங்களுக்கு ஃப்ளூ ஷாட் போட்டுட்டாலுமே ஒரு சின்ன ஒரு சளி, காய்ச்சல், ஜுரம் அந்த மாதிரி வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அதனால ஃப்ளூ ஷாட் போட்டோம் ஆனால் இது ஹெல்ப் பண்ணல அப்படின்னு நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக இந்த ஃப்ளூ ஷாட் போட்டதுனால தான் வெறும் சளி ஜுரத்தோடு நிறுந்திருக்கு. இல்லைன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் சிவியராக ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதை தான் நம்ம ப்ரிவெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஏன்னா அட் த சேம் டைம் நம்ம பாடிக்கு கொஞ்சம் இம்யூன் சிஸ்டமுக்கு வேலை கொடுக்கணும். அதனால் வந்து அது நம்மளோட இம்யூன் சிஸ்டமை ஆக்டிவேட் பண்ணுது. ஓவர் த இயர்ஸ் நம்ம எவ்ரி இயர் ஃப்ளூ ஷாட் போடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இம்யூன் சிஸ்டம் கொஞ்சம் ஒரு மெமரி அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இந்த வருஷம் போட்டோம், அடுத்த வருஷமும் போடணுமா அப்படின்ற ஒரு செகண்ட் கொஷின் நிறைய பேரண்ட்ஸ் கேட்பாங்க, எவ்ரி இயர் போடுறோமே அப்படின்னு. ஏன்னா எவ்ரி இயர் அந்த வைரஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் இருக்கிறதுனால நம்ம டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸை டார்கெட் பண்ணுவோம். அண்ட் டிஃப்ரெண்ட் வைரஸஸை டார்கெட் பண்ணும்போது ஒரு 6-7 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா யுவர் பாடிக்கு நிறைய டிஃப்ரெண்ட் வைரஸஸ்க்கு அகேன்ஸ்டாக இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ரென்தன் ஆகிருக்கும். ஸோ நம்ம இட்ஸ் இஸ் அ குட் வே டு ஆட் டு த இம்யூன் சிஸ்டம் எவ்ரி இயர். இன்னும் இந்த ஃப்ளூ ஷாட் போட்டது போக நம்மளோட உடம்புலையே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்குறதுக்கு இந்த மாதிரியான குளிர்காலத்தில் எந்த மாதிரி சாப்பாடு நம்ம சாப்பிடணும், எந்த மாதிரி குழந்தைங்களுக்கு உடை அணிஞ்சு அனுப்பணும்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின். ஏன்னா பல பேரண்ட்ஸு இது அம்மா அப்பாவுக்கும் குழந்தைகளுக்கும் ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரகிள். நான் ஜாக்கெட் போட மாட்டேன்னு, இல்லை நீ ஜாக்கெட் போட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு. டெஃபினட்டாக வந்து இது ஸ்டார்ட் எப்படி பண்ணுவேன்னா, வெளியில் வெதர் சில்லர் ஆகும்போது இந்த பாக்டீரியா வைரஸ் எல்லாம் சின்ன ஸ்போர்ஸ் அப்படின்னு ஸ்லீப்பிங் ஃபார்முக்கு போகிறது. அதனால உங்களுக்கு இந்த குளிர் காற்றில் எப்போவுமே வைரஸ் அண்ட் பாக்டீரியா அதிகம். பசங்க ஜாக்கெட் கேப் இல்லாத போனாங்கன்னா அந்த எக்ஸ்போஜர் டு த அந்த வைரஸ் அண்ட் பாக்டீரியா கூட இருக்கிற ஏரில் எக்ஸ்போஷர் அதிகம். நம்ம ஸ்கின் மேலே, நம்ம ஃபேஸ் மேலே இதிலெல்லாம் எக்ஸ்போஷர் இருந்தான்னா நம்ம அதுலேருந்து நம்ம பாடிக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு சான்ஸ் நிறையா. அதனால கண்டிப்பாக கூடுமான மட்டும் பசங்களை எவ்வளோ முடியுமோ ப்ரொடெக்டிவ் கேர், ஒரு ஜாக்கெட், ஸ்வெட்டர், மஃப்லர் அந்த மாதிரி வந்துட்டு கூடுமான மட்டும் போட்டுக்கிறது நல்லது. அதே சமயத்தில் வந்துட்டு ரொம்பவுமே பண்டல் பண்ணிங்கன்னா ஒரு 2-3-4 லேயர்ஸ் போட்டிங்கன்னா பசங்களுக்கு நிறைய அந்த வேர்த்து அந்த சூடுனால ஸ்கின் அந்த ஹாட் ஏர் கான்ஸ்டண்ட்டாக பசங்களை ட்ராப் பண்ணும்போது ஸ்கின்ல ட்ரைனஸ் வருது, ஸ்கின் பொடியாகுது, எக்ஸிமா வருது, இதெல்லாம் கூட வரும். எப்போவுமே ஒரு மிடில் கிரவுண்ட் ஒரு நம்ம வந்து ஒரு ஜாக்கெட், ஸ்வெட்டர் போட்டிங்கன்னா பசங்களுக்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா லேயர், அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் போடுறது கூடுமான மட்டும் நல்லது. அது நம்ம ட்ரெஸ் அண்டு ஆடை பற்றி. சாப்பாடுன்றத பற்றி பார்த்தோன்னா கண்டிப்பாக நம்ம ஏஜ் ஓல்டு மெடிசன் டெஃபினெட்லி ஒர்க்ஸ். டர்மரிக், மஞ்சள், பெப்பர், ஜிஞ்சர் அதெல்லாம் வந்துட்டு நம்ம உடம்புல சூடு உண்டாக்கும் அண்ட் கோல்டு வெதரில் வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். தொண்டையில் கரகரப்பு, லேசு சளி இது மாதிரி அர்லி, இதே மாதிரி துளசி, இது அர்லி சைன்ஸ். அந்த மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு சின்ன சளி ஆரம்பிக்கும் போது, இல்லை தொண்டை கரகரன்னு இருக்குது, பசங்க வந்து கொஞ்சம் அந்த உடம்பு வலி அந்த மாதிரி ஸ்டார்டிங்லேயே வந்து அதெல்லாம் கொதிக்க விட்டு கொஞ்சம் பசங்களுக்கு ஒரு சொட்டு தேன், கண்டிப்பாக 1 வயசுக்கு மேலே பசங்களுக்கு தேன் சேர்த்து கொடுக்கலாம். அது பெரியவங்க கூட கண்டிப்பாக சாப்பிடலாம். இதெல்லாம் நம்மளோட பாடியை இன்ஹெரண்ட்டாக உள்ளேந்து வந்துட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணுறது. அண்ட் இந்த சிம்டம்ஸ்ன்னுவா, ஏன்னா அந்த கரகரப்புன்றது ஒரு வின்டர்லேயே வெளியில் போனால் எல்லாருக்குமே தொண்டை கரகரப்பு இருக்கும். அந்த மாதிரி இந்த சிம்டம்ஸை கூட ட்ரீட் பண்ணும்.
அடுத்து தூங்கும்போது ஒரு பிளாங்கெட் 2 பிளாங்கெட் 3 பிளாங்கெட்னு போத்தி விடுறோம். காய்ச்சலாக இருக்கும்போது பிள்ளைக்கு குளிருமோ அப்படிங்கிற பயத்தில். அது சரியான செயலா? ஃபஸ்ட்டு ஏன்னா இப்போலாம் ஏர் கண்டிஷனிங் எல்லா இடத்துலையும் வெரி காமன். அதனால நம்ம நல்ல வார்மாக இருக்கட்டும் அப்படின்னு நல்ல டெம்பரேச்சரை ஹீட்லிங்கில் வைப்போம். கூடுமான மட்டும் ரொம்ப ஹீட் பண்ணி 80 டிகிரிஸ் அந்த மாதிரி வச்சிங்கன்னா வெளியில் வந்து அவ்வளோ சில்லுப்பு, உள்ளே வந்து அவ்வளோ வார்ம்த்து, இந்த பாடிக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். அண்ட் அதனாலேயே கூட நிறைய பசங்களுக்கு ஒரு ஒரு ரொம்ப வேர்த்து இருக்கிற அந்த ஸ்கின்லாம் கூட ரொம்ப ட்ரை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கூடுமான மட்டும் ஒரு ஒரு மீடியம் ஒரு டெம்பரேச்சர், ஒரு கம்ஃபர்டபுள் செட்டிங், ஒரு ஹாஃப் ஸ்லீவ் போட முடியுமா, ஒரு கம்ஃபர்டபுள் செட்டிங், ரொம்பவும் வார்மாக வைக்க வேண்டாம் வெளியில் வந்துட்டு கோல்டாக இருக்கும்போது. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு ஒரு 1 blanket ஷுட் பி எனஃப். நீங்கள் 72 டிகிரிஸ் அந்த மாதிரி வச்சிங்கன்னா ஒரு blanket இஸ் யூஸ்வலி குட் பசங்களுக்கு. அதே மாதிரி எப்போவுமே நம்ம ஹீட்டிங் ஆன் பண்ண உடனேயே ஹியூமிடிஃபையர் அப்படின்றது வந்து நம்ம டெஃபினட்டாக எவ்ரி குடும்பம் மட்டும் லிவிங் ரூம் அண்ட் பெட்ரூமில் இருக்கிறது நல்லது. ஏன்னா ஹீட் பண்ணும்போது ஏர்லேருந்து அந்த இருக்கிற அந்த மாய்ஸ்சரை வந்து அந்த மஷின் எடுத்துடும். நம்ம அந்த கான்ஸ்டண்ட்டாக ட்ரை ஏரை ப்ரீத் பண்ணும்போது நோஸில் இருக்கிற அந்த பேசேஜஸ் எல்லாம் ட்ரை ஆகிடும். பசங்களுக்கு சின்ன ப்ளீடிங் கூட சில வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு ரொம்ப நோஸ்லாம் ரொம்ப ட்ரையாக இருந்தால் அதுவே ஒரு ட்ரை காஃப் கூட ட்ரிகர் பண்ணும். இது எல்லாமே வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுன்னா நம்ம ஹியூமிடிஃபையரை ஆன் பண்ணிக்கலாம். அது கோல்ட் ஏர் ஹியூமிடிஃபையர்னு இருக்குது, வார்ம் ஏர்னு டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் இருக்குது. எனி இஸ் ஓகே. ஏன்னா ஒரு தரம் வந்துட்டு ஹியூமிடிஃபையரில் வாட்டர் ரிலீஸ் பண்ண உடனே உங்களுக்கு ரூம் டெம்பரேச்சர்னோ அந்த டெம்பரேச்சருக்கு தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த மாய்ஸ்சர் வந்துடும். ஸோ நீங்கள் ஹீட்டட் வாங்கினாலும் சரி, கூல் வாங்கினாலும் சரி, டெம்பரேச்சர் ரூம் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் எதுவோ அந்த டெம்பரேச்சருக்கு உங்களுக்கு ஹியூமிடிட்டி செட் ஆகிடும். அந்த ஹியூமிடிட்டி இருக்கிறதுனால சில பசங்களுக்கு இப்போ சளி வர பசங்களுக்கு கூட வந்து அந்த நோஸில் பேசேஜஸ் பிளாக் ஆகாத இருக்கும். ரொம்ப ராத்திரி படுத்தும்போது அந்த ஸ்னோரிங்லாம் வராத இருக்கும். ஏன்னா அந்த ட்ரைனஸ் இல்லாத பசங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுள் ஸ்லீப் வேறு வரும். நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூவும் குழந்தைங்களுக்கு வருது. அப்படி வரும்போது ஸ்கின் வந்து எப்படி நம்ம வந்து அதை ப்ரிவென்டிவாக என்ன பண்ணலாம்? நாங்களே வீட்டில் ஏதாவது பண்ணுறதுக்கு சில ஆப்ஷன்ஸ் இருக்கா? நம்ம கூடுமான வரைக்கும் மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுன்றது ஒரு கான்செப்டு. பெஸ்ட்டு வந்து தேங்காய் எண்ணெய். நம்ம வந்து பெற்றோர்கள் பெரியோர்கள் எல்லாருமே சொன்னது. இப்போ வந்துட்டு அதுக்கே நிறைய ஃபேன்சி நேம்ஸ் வச்சு ப்ராடக்ட்ஸ் வேறு தயார் பண்ணுறாங்க. எதுவாக இருந்தாலும் நம்ம ஒரு ஒன்ஸ் அ டே அட்லீஸ்ட், இப்போ நம்ம பழைய காலத்தில் வந்து தலைக்கு உடம்புக்கு எண்ணெய் வச்சு குளிப்போம். அந்த கான்செப்டே நம்ம வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். டெய்லி நைட் படுத்துக்கும் போது கொஞ்சம் எல்போஸு, இந்த ஜாயிண்ட்ஸ் இருக்குது, நீஸ், அந்த மாதிரி ஏரியாஸ், அதே மாதிரி கை கால். ஏன்னா கான்ஸ்டண்ட்டாக கோல்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது ஸ்கின்ல இருக்கிற ஆயில்ஸ் எல்லாம் வந்துட்டு போயிடுறது. ஸ்கின்ல ஆயில்ஸ் போகும்போது அந்த ட்ரைனஸ் வருது, ஸ்கின் பொடி பொடியாகிறது, இச்சிங், அதான் வந்துட்டு ஒரு அரிப்பு, இதெல்லாம் நிறைய சேருது. இது எல்லாத்துக்கும் வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. எவ்ரிடே நைட் படுத்துக்கும் போது முன்னாடி கொஞ்சம் ஒரு தேங்காய் எண்ணெய், அப்படி இல்லை ஆலிவ் ஆயில், இல்லை நம்ம நல்லெண்ணெய் விருப்பப்பட்டால் அது கூட நம்ம தேய்ச்சிக்கலாம். அப்படி இல்லை எதுவுமே அது அவைலபிள் இல்லை பசங்களுக்கு அவ்வளோவா அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா மாய்ஸ்சரைசர், எனி மாய்ஸ்சரைசர் ஓவர் த கவுண்டர் நிறைய ப்ராடக்ட்ஸ் உண்டு. எனிதிங். ஆனால் ரெகுலர்லி எவ்ரிடே நைட் கூடுமான மட்டும் இல்லை கார்த்தால குளித்த உடனேயே அதுக்கப்புறம் வந்து ஒரு உடம்புல கூடுமான மட்டும் ஒரு நாள் தேய்ச்சிங்கன்னா இந்த ட்ரைனஸ் அவாய்ட் பண்ணலாம். அதுலேருந்து வர்ற அந்த இச்சிங் இதெல்லாம் வந்துட்டு நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஓவர் த கவுண்டர் ஒரு கால் இச்சிங் வந்துடுத்து பசங்க இந்த ஸ்வெட்டர் கிட்டர்லாம் போட்டுப்பாங்க. ஸ்வெட்டர் போட்டுட்டா அகெயின் அந்த ஹாட் ஏர்னால ஸ்கின் ட்ரை ஆகுது. அதே மாதிரி டைட்டாக 2-3 லேயர்ஸ் போட்டுட்டானா அந்த ஸ்கின் ப்ரீத் ஆகாதனால வந்து ரொம்ப ஒரு ஒரு இச்சிங் கூட பசங்களுக்கு வருது. அதுலேருந்து வர இச்சிங் இதெல்லாமே வந்து கூடுமான மட்டும் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ், அது வந்து நம்ம கோகனட் ஆயில் பேஸ்ட் இல்லைன்னா வந்து ஆலிவ் ஆயில் பேஸ்ட் பண்ணுற அந்த மாதிரி இது எடுத்து அப்ளை பண்ணலாம். ஸ்டெராய்ட் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ், ரொம்ப எக்ஸிமா அந்த மாதிரி ஆல்ரெடி இருந்தாங்கன்னா அவங்க ஸ்டெராய்ட் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணலாம். பட் கூடுமான மட்டும் நம்ம வந்து நேச்சுரல் பிளான்ட் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா குளிர்காலத்தில் குழந்தைங்களுக்கு தலைக்கு குளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நிறைய சளி பிடிச்சதுன்னா உடனே ஆவி பிடிப்போம் நம்ம அந்த போர்வையை போத்திட்டு வெந்நி வச்சு. ஸோ இது மாதிரி நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்?
இங்கே பண்ணலாமா பண்ணக்கூடாதா? கண்டிப்பாக வந்துட்டு ஆவி பிடிக்கிறது வந்து நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். நம்ம பேசினோம் கொஞ்சம் நேரம் முன்னாடி ஹியூமிடிஃபையர் அப்படின்னு. அது வந்து நம்ம ஜென்ரலாக ஏர் வந்துட்டு நம்ம மாய்ஸ்சர் ஆட் பண்ணுறோம். சளி வந்ததுக்கப்புறம் இதே கான்செப்டில் ஏர் ட்ரையாக இருக்கிறதுனால அந்த சளியிலேருந்து இருக்கிற அந்த தண்ணி அது அப்சார்ப் பண்ணிக்கிறது காற்று. அதனால வந்து அது சளி வந்து திக்காகி க்ரஸ்டாக மாதிரி நம்ம ப்ரீத்திங் வந்துட்டு ரொம்ப பாதிக்கிறது. இது வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணோன்னா கொஞ்சம் நீங்கள் சொன்ன மாதிரி இன்ஹலேஷன், ஸ்டீம் இன்ஹலேஷன் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகும். எல்லா பசங்களும் எத்தனை ஏஜ் வேணால், சின்ன பசங்க நம்ம கை குழந்தைக்கு சளி பிடிச்சானா கூட நம்ம குழந்தைய வந்து நம்ம அந்த ஸ்டீம் வச்சுட்டு அது மேலே இன்ஹேல் பண்ணலாம். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல். அப்படி ரொம்ப ரொம்ப குழந்தைகளால் பண்ண முடியல, இல்லைன்னா அவங்க பயந்துக்கிறாங்க அப்படின்னா சேலின் ட்ராப்ஸ் அப்படின்னு கிடைக்கும். அதை வந்து கொஞ்சோண்டு மூக்கில் வந்து பசங்களுக்கு போட்டு ரொம்ப சின்ன குழந்தை, கை குழந்தை, மாதத்து குழந்தை அப்படின்னா சக்ஷன் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு பல்ப் மாதிரி கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம அந்த செக்ரீஷன்ஸை ரிமூவ் பண்ணலாம். பெரிய பசங்க ஒன்று அவங்க வந்துட்டு இருமி அதை வெளில எடுத்துருவாங்க, இல்லை அப்படி இல்லைன்னா முழுங்கிடுவாங்க, பரவாயில்ல. ஆனால் அட்லீஸ்ட் நோஸ்லேருந்து வந்து அவங்களுக்கு போயிடுத்துன்னா அவங்களுக்கு ப்ரீத்திங் ப்ராப்ளம்ஸ் வராது, படுத்துக்கும் போது அந்த காஃப் வராத இருக்கும். கண்டிப்பாக அது பண்ணுறதுக்கு இஸ் அ வெரி குட் இண்டிகேஷன். தலைக்கு குளிப்பாட்டுறது அப்படின்றது நம்ம பார்த்திங்கன்னா அது குளிப்பாட்டுறதுனால உங்களுக்கு சளி அதிகமாகாது. பட் ரொம்ப குழந்தைக்கு ஜுரம் அந்த மாதிரி உடம்பு வலி அந்த மாதிரி இல்லைன்னா தலைக்கு குளிப்பாட்டலைன்னா கூட நல்லா ஒரு ஒரு வெந்நீரில் ஒரு டவல் நல்லா முக்கி உடம்ப 2-3 தரம் தொடச்சிங்கன்னா ஜுரத்துக்கு நம்ம வந்துட்டு மருந்து கூட அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக கொடுக்க வேண்டாம். அந்த துடைக்கிறதுனாலே ஒரு ஒரு ஃப்ரெஷ்னஸ் குழந்தைக்கு வரும். அட் த சேம் டைம் பாடி டெம்பரேச்சர் கூட வந்து உங்களுக்கு தானாகவே நார்மலைஸ் ஆகும். கண்டிப்பாக வாரத்துக்கு 1 தரம் இல்லைன்னா 2 தரம் தலைக்கு குளிப்பாட்டுறது நல்லது. கூடுமான மட்டும் தலை குளிப்பாட்டின உடனேயே நல்லா தொடச்சி அது இருக்கிற அது ட்ரையர் இருந்தனா யூஸ் பண்ணனா ஹேர் உங்களுக்கு வந்துட்டு கேர் கூட இம்பார்ட்டண்ட். ஏன்னா ட்ரை ஸ்கின் கூட வரத்துக்கு சான்ஸ் இருக்குது, ஹேர் கூட டேண்ட்ரஃப் வரத்துக்கு. அதுதான் ஸ்டார்டிங். ஸோ ரொம்ப தலைக்கு குளிப்பாட்டாதே வச்சுக்க வேண்டாம். பட் ஒரு ஒன்ஸ் அ வீக், சம்மரில் நம்ம எவ்ரி அதர் டே அப்படி பண்ணுவோம். வின்டரில் ஒன்ஸ் அ வீக் இல்லை ட்வைஸ் அ வீக் பண்ணால் இட் வில் பி குட். அதுக்கு தான் முன்னாடி நம்ம தேங்காய் எண்ணெய் தேய்ச்சி அதுக்கப்புறம் குழந்தை குளிப்பாட்டுறது. குளிர்காலத்தில் என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது, எதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்காம அவாய்ட் பண்ணணும்? சளி அப்படின்னு வந்தது பிறகு வந்து கூடுமான மட்டும் ரொம்ப குளிர் ஐஸ்கிரீம் இல்லை ரொம்ப ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்த உடனே தயிர் இல்லை சில் தண்ணி இதெல்லாம் கூடுமான மட்டும் அவாய்ட் பண்ணும். அது காய்ச்சல் வரத்துக்கு முன்னாடியே கூட அது வந்துட்டு அவாய்ட் பண்ணால் நான் ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம், சில்லாக இருக்கிறதுல வந்து பாக்டீரியா வைரஸ் எல்லாம் ஒரு ஸ்லீப்பிங் ஃபேஸ் ஆர் ஸ்போர் ஃபேஸில் போயிடும். ஸோ உள்ளேருந்து எடுத்த உடனே அதே மாதிரி வெளியில் ரூம் டெம்பரேச்சர் வார்மாகவும் ரொம்ப சில்லுன்னு நம்ம குடித்தானா அது அந்த பாடிக்கே கூட ஒரு ஒரு கன்ஃபியூஷன் க்ரியேட் ஆகும். அந்த சோர்னஸ் இதெல்லாம் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. உணவுன்னு பார்த்தா வாழைப்பழம், அதே மாதிரி பால் ஜென்ரலாக பசங்களுக்கு சளி இருக்கும்போது கொடுக்க மாட்டாங்க. காரணம் அது சளியை உண்டாக்குறத விட அது என்னென்னா ஹெவியாக இருக்கிறதுனால நம்ம ஸ்டமக்கில் வந்து அது அப்படியே ரொம்ப நேரத்துக்கு டைஜஸ்ட் ஆகிறதுக்கு டைம் ஆகும். பசங்களுக்கு சளி இருக்கும்போது இருமல் ரொம்ப காமன். இருமறப்போ நம்ம ஸ்டமக்கில் ஃபுட் இருந்தானா அது வந்து உங்களுக்கு வாந்தி எடுக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. கூடுமான மட்டும் நம்ம குழந்தைகளுக்கு சளி வந்தாலும் சரி இல்லை வரத்துக்கு நம்ம முன்னாடி கூட ரசம் சாதம், நம்ம சொன்ன மாதிரி மிளகு உண்ட ரசம், அதை மாதிரி சூப், அந்த மாதிரி சளி வந்ததுக்கு பிறகு சூப், அந்த சூப் பேஸ்ட் இல்லைன்னா நிறைய இப்போது நம்ம ஊரில் ஓஆர்எஸ்ன்னு சொல்லுவாள், இந்த ஊரில் கேட்டரேட், பவரேட் அந்த மாதிரி எலக்ட்ரோலைட் இருக்கிற சொல்யூஷன் வந்துட்டு பசங்களுக்கு கொடுத்துருந்தேன்னா இந்த சளியில் அவங்க லூஸ் பண்ணுற அந்த வாட்டர், அந்த மினரல்ஸ், எலக்ட்ரோலைட்ஸ் இதெல்லாம் நம்ம பூர்த்தி செய்யலாம். அண்ட் தயிர் கொடுக்கப்படாதுன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் வந்து கொஞ்சம் நேரம் வெளியில் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் வெளியில் வச்சு அதை வந்துட்டு நம்ம பசங்களுக்கு கொடுக்கலாம். பால் கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சாதாரண அவங்க எப்படி குடிப்பாங்களோ அதுக்கு ஒரு 1/2 or 1/4 அது அளவுக்கு வந்துட்டு கொடுத்து அவங்களுக்கு வந்துட்டு நம்ம இது போக நல்ல பழக்க வழக்கங்கள் நம்ம குழந்தைங்களுக்கு எது நம்ம சொல்லி கொடுக்கணும், எஸ்பெஷலி குளிர்காலத்தில்? ஃபஸ்ட்டு இன்ஃபெக்ஷன் வராத இருக்கிறதுக்கு நம்ம பண்ண வேண்டியது ஹேண்ட் வாஷிங்.
கண்டிப்பாக எங்கே நம்ம இருந்தாலும் வெளியில் போயிட்டு வந்தால் நம்ம மேலே ஒருத்தர் இருமினா தும்மினாலும் சரி இல்லைனாலும் சரி நம்ம வீட்டுக்கு வந்த உடனேயே நம்ம கை ஹேண்ட் வாஷிங் பண்ணணும், ரொம்ப இம்பார்ட்டண்ட். கூடுமான மட்டும் ஃபேஸ் வாஷிங் கூட இன்க்ளூட் பண்ணால் நல்லது. அண்ட் அடிஷ்னலி நம்ம அதுக்கு தான் அந்த ப்ரொடெக்ஷன் இன்னும் ஒரு லேயர் எடுத்துன்னு போனோம்னா நம்ம ஜாக்கெட் நம்ம க்ளவுஸ் இதெல்லாம் போட்டுக்கும்போது உடம்பு மேலே அந்த ஜெர்ம்ஸ் வைரஸ் வராத நம்ம ட்ரெஸ் மேலே இருந்துடும். அண்ட் இதெல்லாம் நம்ம உடனே வாஷிங்க்கு நம்ம போட்டிருந்ததுனால நம்மளுக்கு எக்ஸ்போஜர்ன்றது ரொம்ப கம்மி. அது ஒரு நல்ல ஒரு பழக்கம். அதே மாதிரி பசங்களுக்கு கொஞ்சம் வயசு புரிஞ்சுக்கிற அளவு பசங்களுக்கு சொல்லலாம். இப்போ பக்கத்தில் இருக்கிறவாளுக்கு வந்து ஆல்ரெடி சளி இருந்தால் அவளோட மூஞ்சிக்கு மூஞ்சி கொடுக்காத, அவள் வாயில் எதானு வச்சுருந்தானா அந்த சாமான் நம்ம ஷேர் பண்ணாத இருக்கிறது. பசங்களுக்கு ஜுரம் வந்தால் பேரண்ட்ஸ் கூட அவங்கள சைல்ட் கேருக்கோ இல்லைனா ஸ்கூலுக்கோ கூடுமான மட்டும் அனுப்பாத, வீட்லேயே பசங்களை வந்து பார்த்துக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி மற்ற பசங்க ஜுரம் வராத இருக்கிறதுக்கு. அதே மாதிரி நம்மளுக்கும் ஒருத்தருக்கு வந்து உடம்புக்கு வந்திருக்கு சளி இருக்குது அப்படின்னா கூடுமான மட்டும் பசங்களை அவளோட ரொம்ப க்ளோஸாக விளையாட வேண்டாம். ப்ளே கிரவுண்டில் அந்த மாதிரி தூரமாகவே இருந்து விளையாடிக்கிறது நல்லது. நம்ம குளிர்காலத்தை ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிறோமா? அது ஏன் நம்ம எடுத்துக்கக்கூடாது? இதனால் என்னென்ன பெரிய பிரச்சனைகள் என்னெல்லாம் வரலாம் அப்படின்னு சொல்கிறீங்களா? இந்த சளி வந்து லங்ஸில் கட்டிண்டானா நம்மளுக்கு லங்கில் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு சான்ஸ் இருக்கும், நிமோனியான்னு சொல்லுவோம். சளி மூக்கில் இருக்கிற அந்த ஸ்பேசஸ் சைனஸஸ் அப்படின்னு ஒரு நம்ம மூக்கில் ஸ்பேசஸ் உண்டு. அந்த ஸ்பேஸில் அது சளி கன்ஜஷன் கட்டினானா சைனசைட்டிஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. காதில் சின்ன குழந்தைங்களுக்கு இயர் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இது எல்லாவும் மிஞ்சி ஆஸ்மா இல்லைன்னா ப்ரீத்திங் அலர்ஜிஸ் இருக்கிற பசங்களுக்கு ப்ரீத்திங் இஷ்யூஸ், ஆஸ்மா அட்டாக், அப்புறம் ப்ரீத்திங் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. இது எல்லாமே காஸ் வந்து சின்ன சளி தான். அதனால் இந்த வின்டர் சீசனில் இது ரொம்ப ஒரு கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்து நம்ம முன்னாடியே நம்ம கேர் எடுத்து இதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம கூடுமான மட்டும் ட்ரை பண்ணணும். ஜென்ரலாக அப்போது எப்படி நம்ம யோசனை பண்ணுவோன்னா, இப்போ குழந்தைக்கு இன்றைக்கி சளி இருக்குது, இது நாளைக்கு அவ்வளோ பெருசாக ஆகுமா, இல்லைன்னா இது சின்ன சளியாக போயிடுமா அப்படின்னு நம்ம ஒரு ஃபஸ்ட்டு கொஷின் பேரண்ட்ஸுக்கு வரும். எப்படி தெரிஞ்சுக்கிறது? உடனே டாக்டர்கிட்ட போகணுமா இல்லைன்னா 2 நாள் பார்க்கலாமா அப்படின்றது ஒரு கான்ஸ்டன்ட் கொஷின். இது ஒரு ஈஸியாக நம்ம வந்துட்டு யோசனை பண்ணனா, ஃபஸ்ட்டு டே குழந்தைங்களுக்கு ஜென்ரலாக சளி வரும். அது செகண்ட் டே அரௌண்ட் ஜுரம் வரும். ஹை ஃபீவர் 103க்கு மேலே வந்து யாராக இருந்தாலும் பசங்களுக்கு ஹை ஃபீவர், அதோடு சேர்ந்து இந்த குளிர் நடுக்கிறது, சில்ஸ் அப்படின்னு வருது, ரொம்ப உடம்பு கை காலெலாம் முடியாத வலி எடுக்கிறது. ஒரு சாதாரண சளி இருந்தால் பசங்க ஒரு கொஞ்ச நேரம் வந்துட்டு இதாக இருப்பாங்க, ஜுரமுக்கு மருந்து கொடுத்தானா ஒரு ½ அன் ஹவரில் வந்து சரியாக போயிடும். பசங்க திரும்ப ஓடி ஆடுவாங்க. அப்படி இல்லை அட்லீஸ்ட் ஏந்து கொஞ்சம் வெளியில் போகிறது, டிவி பார்க்குறது அந்த மாதிரி பண்ணுவாங்க. எதுலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ரொம்ப சோர்ந்து படுத்துக்கிற பசங்க, அதே மாதிரி சாப்பாடு தண்ணி எதுவுமே வேண்டாம் குடிக்க மாட்டேன் அப்படின்னு கொஞ்சம் பாடுபடுத்துகிற பசங்க, ரொம்ப சின்ன கை குழந்தையாக இருந்தானா இந்த ப்ரீத்திங் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற ப்ரீத்திங், இல்லைன்னா ரொம்ப குழந்தை நம்ம பால் கொடுத்தானா கூட குடிக்காத குழந்தைகள், அதே மாதிரி யூரினேஷன் ஆகாத ரொம்ப 6 hours 12 hours யூரின் போகாத பசங்க, டீஹைட்ரேட் ஆன பசங்க, இதெல்லாம் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியான அறிகுறி. ரொம்ப சிவியராக சிக்காக போகிற பசங்க, இல்லைன்னா இது ஒரு ஃப்ளூ ஆயிருக்குமோன்ற ஒரு ஹை சான்ஸ் உண்டு. ஸோ ஃபஸ்ட்டு டே 3க்கு மேலே ஃபீவர் இருந்தால், இல்லை இந்த மாதிரி ரொம்ப ஹை ஜுரம் வித் டோட்டலி ரொம்ப அப்படியே சோர்ந்து படுத்துண்டு எதுவுமே வேண்டாம், ரொம்ப தலைவலி, அப்படியே கண்ணை கூட திறந்து பார்க்க முடியாத ஒரு நிலைமை ஃபஸ்ட்டு டே வந்தாலுமே சரி, உடனே நம்ம வந்துட்டு டாக்டரை பார்க்கணும். அண்ட் அதுக்கு வந்துட்டு ஃப்ளூ டெஸ்டிங் பண்ணிக்கிறது நல்லது. டே 3 டே 4க்கு மேலே பசங்க வந்து இந்த மாதிரி இம்ப்ரூவ் ஹெல்த் சரியாகலைன்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்ம டாக்டர்கிட்ட போயிட்டு வேறு எதான காம்ப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிறதா அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். கூடுமான மட்டும் நம்ம வந்து இப்போது பேசின்ற மாதிரி ஹேண்ட் ஹைஜீன், ஹெல்த்தியாக சிக்காக இருக்கிற பசங்களோட ரொம்ப க்ளோஸாக நம்ம இல்லாத இருக்கிறது, நம்ம பாடியை வந்துட்டு ஹெல்த்தியாக வச்சுக்கிறது, நல்ல உணவு சாப்பிட்றது, ப்ரொடெக்ஷன் ஜாக்கெட்லாம் போட்டுக்கிறது, இதெல்லாம் நம்ம ஸ்டார்டிங்லேயே பண்ணோன்னா கூடுமான மட்டும் நம்மளுக்கு இதோட பாதிப்பு கம்மியாக இருக்கும்.
ஒரு கால் அதுக்கப்புறம் நம்மளுக்கு அதுக்கு மிஞ்சியும் வந்ததுன்னா அப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு 3-4 டேஸ் பார்க்குறது குழந்தைங்களுக்கு த்ரூ அவுட் த சிக்னஸ். பசங்களுக்கு நல்ல அந்த மாதிரி ரசம் சாதம் மாதிரி தண்ணி நிறைய இருக்கிற மாதிரி ஒரு சூப் அந்த மாதிரி உணவுகளை கொடுத்தீங்கன்னா அந்த எலக்ட்ரோலைட்ஸ் அந்த ஹைட்ரேஷன்லாம் செட் ஆகும். அது இப்படி இல்லை ஒரு கால் பசங்க அதுக்கு ரெஸ்பாண்ட் ஆகலைன்னா அப்போது நம்ம கண்டிப்பாக டாக்டரை பார்க்கணும். கூடுமான மட்டும் இந்த காம்ப்ளிகேஷன் வரத்துக்கு முன்னாடியே நம்ம செக்கப் பண்ணிக்கிறது நல்லது. ரொம்ப நன்றி வாணி. இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப பொறுமையாக ரொம்ப டீட்டெயில்டாக, ஏன்னா இப்போ சில கேள்விகள் கேட்கும்போது இதுக்கு அடுத்து தொடர்ச்சியாக வர்ற கேள்விகளும் நாங்கள் திரும்ப திரும்ப கேட்குறோம். அதுக்கும் பொறுமையாக எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணுங்கள். இதில் சந்தோஷமான விஷயம் என்னென்னா, சாதாரணமாக இங்கிலீஷ் மெடிக்கேஷனை மட்டுமே சஜஸ்ட் பண்ணுற டாக்டர்களுக்கு மத்தியில் அவங்க இந்தியன் மெடிக்கேஷன்ஸ், நம்மளுடைய வீட்டில் உள்ள டர்மரிக், நம்மளுடைய ஜிஞ்சர், நம்மளோட பிளாக் பெப்பர், இதெல்லாம் எப்படி உபயோகிக்கிறது, எப்படி தேங்காய் எண்ணெய் எவ்வளோ நல்லது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி சொன்னது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப நன்றி வாணி. மிக்க நன்றி கோமதி. நீங்கள் கேட்ட இந்த கொஷின்ஸ் இங்கே வர எல்லா பேரண்ட்ஸும் கிட்டத்தட்ட 90% பேரண்ட்ஸும் இதுதான் அவங்களோட மெயின் கொஷின்ஸாக இருக்கும். ரொம்ப நைஸாக கவர் பண்ணிங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க. நம்மளோட இந்தியன் மெடிசன், இந்தியன் ஃபுட்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ஸ் நம்ம ரொம்ப நாள் மறந்துட்டுருக்கோம். அதனால் இது ஒரு நல்ல ஒரு வே ஆஃப் கெட்டிங் பேக் டு பீப்புள். நம்மளுக்கு அதே மாதிரி நம்ம மருத்துவத்தை கூட நம்ம மறக்கக்கூடாது. நம்ம குழந்தைங்கள நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக பாதுகாப்பாக நம்ம பார்த்துக்கணும். கூடுமான மட்டும் நேச்சுரல், ஏன்னா அதுதான் நம்மளுக்கு நம்ம ஸ்ட்ரென்த், நம்ம இன்னர் ஸ்ட்ரென்த் அப்படி நம்மளுக்கு கொடுக்கறது. அது பேசுறது எனக்கு கூட ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு இது. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு அமெரிக்காவுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். என்ன நேர்களே, உங்களுடைய பல கேள்விகளுக்கு இன்னைக்கு விடை கிடைச்சதா? அப்படி கிடைக்கலன்னா உங்களோட கேள்விகளை அமெரிக்கா சேனலில் இந்த வீடியோவில் உள்ள கமெண்ட் செக்ஷனில் போய் போடுங்க. நிச்சயமாக வாரம் வாரம் பல மருத்துவர்கள், தமிழ் மருத்துவர்களை பார்க்க போகிறோம். அவங்களோட வீடியோஸை பப்ளிஷ் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் எல்லாரும் அமெரிக்கா சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமேரிக்கா, ஃபர்ஸ்ட் தமிழ் சேனல் ஃப்ரம் அமெரிக்கா.